எஜுகேஷன நம்ம தொடர்ந்து தப்பா பேசிட்டு இருக்கோம். அதாவது பகுத்தறிவுன்னு பெரியார் அவர்கள் சொல்றாரு. அதுக்கப்புறம் அறிவுள்ள தமிழ்நாடு வளர்ந்துகிட்டு இருக்கு. எஜுகேஷன் லிட்ரஸில நம்ம கேரளா 100, நம்ம 90 இப்படிலாம் சொல்றதுனால சமூக அறிவு ஏறிறாது. இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தொழிலறிவு வேற, சமூக அறிவு வேற. தமிழ்நாட்டுல தொழிலறிவு பயங்கரமா கூடிருச்சு. மெடிக்கலா இருக்கட்டும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஒரு எனி சப்ஜெக்ட்ல பார்த்தா நம்ம ஆள் பயங்கரமா படிச்சு எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு அந்த தொழில்ல இருக்கான். ஆனா சமூக அறிவுன்னு வரும்போது ஒரு பக்கம் எமோஷன் ஆறான். அதை உட்காந்து நீங்க 18 வயசு ஸ்கூல் பையனை பத்தி நான் பேசல. காலேஜில் படிக்கிறவன், சொசைட்டியில் 30 வயசுல இருக்கிறவன், ஒரு சமூக இஷ்யூ வரும்பொழுது, சமூக விஷயம் வரும்பொழுது அதை ஒரு சமூக அறிவோட பண்ணாம அவனுடைய பழைய எமோஷன்ல டீல் பண்றான். தொழில் அறிவும் சமூக அறிவும் ஈக்குவலா இருக்கணும். நம்ம சமூக அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நம்ம இந்திய சிஸ்டத்திலே அவ்வளவு இல்லை சமூக அறிவுக்கு. இது எப்படி சொல்லலாம்னா, தொழில் அறிவுனா ஒரு அட்டாமிக் எனர்ஜியை நீங்க கிரியேட் பண்றீங்க. அட்டாமிக் எனர்ஜியை ஃபியூஷனில் இல்லை ஃபிஷனில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது எலக்ட்ரிசிட்டியும் கிரியேட் பண்ணும், ஒரு பாம்பையும் கிரியேட் பண்ணும். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஜப்பானில் போய் அட்டாமிக் எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சுப்பா, எனர்ஜி வந்துருச்சு, என்னப்பா பண்ணலான்னு கேட்டால் 199 மாணவர்களை சார் எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ணி நாட்டை வெளிச்சமாக்கும். நீங்கள் இதே போய் மிடில் ஈஸ்டில் யார்ட்டே கேட்டுன்னு எங்கேருந்து வருது இந்த வார்த்தை? அதுதான் சமூக அறிவு. சமூகத்துக்கு என்ன வேணும்? லைட்டு வேணுமா, பாம் வேணுமா? இதை முடிவு பண்ணுறது யாரு? அரசியல் தலைவர்கள். தொழிலறிவு ஒன்று தான். தொழிலறிவு அட்டாமிக் எனர்ஜி. ஆனால் சமூக அறிவு தான் அதை பாமாவோ எலக்ட்ரிசிட்டியாவோ மாற்றுது. அதை பயன்படுத்துறது ஒன்று சமுதாயத்துக்கு உயர்வு தரும், ஒன்று சமுதாயத்துக்கு அழிவு தரும். தமிழ்நாட்டிலையும் இப்போ நான் ஒரு பெரிய லெவலில் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலையும் இதே பிரச்சனை இருக்குது. நீங்கள் இப்போ இந்த ஜாதிங்கிற விஷயத்தை சமூக அறிவு ஏன் நம்ம கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். ஜாதிங்கிற விஷயத்தை பெரியார் எடுத்தாண்ட விதம், அண்ணா அவர்கள் எடுத்தாண்ட விதம், பசும்பன் தேவர் அவர்கள் எடுத்தாண்ட விதம், காமராஜர் அவர்கள் எடுத்தாண்ட விதம் சரியான முறை நான் சொல்கிறேன்.